ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பிரியா சரவணா பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரி விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவே நான் உட்காந்து பேசி போடுறேன். ரொம்ப நாளாக நான் வீடியோஸே சரியாக போடலை. அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட கையில் காசே இல்லை, ஆனால் கோல்டு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்கு ஒரு சின்ன ஐடியா தான் நான் கொடுக்க போகிறேன். இது சின்ன ஐடியா அப்படின்னாலும் இப்போ விலை கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டு வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டு வாங்கிக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு விலை அதிகமாகும் பொழுது இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கோல்டு அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய விலையிலே இல்லை, ரொம்ப அதிகபட்ச விலையில் இருக்குது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ஒரு 41,000 தான் இருந்தது. ஆனால் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ரேட்டு 70,000 தாண்டிடுச்சு. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். மிடில் கிளாஸ் பீப்புளால் ரொம்பவுமே கோல்டு வாங்குறது அப்படின்னாலே ரொம்ப சிரமமாக நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம கையில் காசு இல்லாத கோல்டு வாங்கணும், நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைகளுக்குன்னு ஒரு சின்ன சேமிப்பாச்சு பண்ணணும் அப்படின்னு நம்ம தாய்மார்கள் எப்பவுமே நம்ம நினைப்போம். வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும், வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற காசுலையாச்சும் ஒரு குண்டு பண்ணி தங்கமாச்சும் வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த அளவுக்கு வாங்குற அளவுக்கு கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. கோல்டு ஒரு உருப்படியான அமௌண்ட், அதாவது ஒரு உருப்படியான இடையில கோல்டு வாங்கணும், ஒரு 2 பவுன் 3 பவுன் இந்த மாதிரியாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கையில் காசு இல்லை அப்படின்னா எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா திடீர்னு எனக்கு கோல்டு வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40 பவுன் நகையை நான் சேல்ஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. வீட்டில் ஒரு பொருள் நான் வாங்கணும், அதாவது ஒரு சொத்து வாங்கணும். அந்த சொத்து வாங்குறதுக்காக அந்த நகையை நாங்கள் விற்றே ஆக வேண்டிய சூழ்நிலை. என்னென்னமோ விற்றோம், அதாவது ஒரு 3 சைட் வாங்கி போட்டிருந்தோம். அந்த 3 சைட்டு விற்றோம். அப்புறம் வீட்டை லோன் போட்டோம். இதெல்லாம் போட்டுமே பத்தாமல் கடைசி ஸ்டேஜில் அந்த 40 பவுன் நகையை விற்க வேண்டியதாக போயிடுச்சு. இந்த 40 பவுன் நகையை ஒப்பிடும் பொழுது மற்றதெல்லாம் நாங்கள் விற்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் இனிமேல் ரேட் அதிகம்தான். இருந்தாலுமே நம்மளுக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு விற்கிறோம் அப்படின்னா சென்டிமெண்ட்டாக நம்மளை ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணும். அந்த கோல்டு நம்ம வாங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ரசித்து அது ரொம்ப சந்தோஷமாக வாங்கியிருப்போம். நம்ம குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கியிருப்போம். என்கிட்ட ரொம்ப அதிகமாகலாம் நகை இதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 10 பவுன் இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த 40 பவுன் நகை அப்படின்னு வாங்கும் பொழுதுமே நம்ம சேர்த்து வச்சு அப்பப்போ வாங்கினது அப்படியெல்லாம் கிடையாது. அப்போது ஒரு சைட் நாங்கள் விற்று தான் சேல்ஸ் பண்ணி தான் சரி 2 பொண்ணு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வேணும் அப்படிங்கிறக்காக அந்த 40 பவுன் நகை வாங்கினோம். 30 பவுன் கரெக்டாக வாங்கினோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷம் இல்லை 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 30 பவுன் நகை வாங்கினோம். நாங்கள் வாங்கும் பொழுது ரேட் கம்மியாக தான் இருந்தது. அதே மாதிரி விற்கும் பொழுதும் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் விற்றதுக்கு அப்புறமா இவ்வளோ ரேட் அதிகமாகிடுச்சு. நீங்கள் நினச்சிருக்கலாம், ஒரு வேளை அதை நீங்கள் விற்காம அடமானம் வச்சு நீங்கள் சரி பண்ணியிருக்கலாமேன்னு நினச்சிருக்கலாம். அடமானம் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். அதுக்கப்புறம் அதுக்கு வட்டி கட்ட முடியல அப்படிங்கிறத விட மறுபடியும் அதுக்கு தகுந்த நாங்கள் வாங்கி போட்ட சொத்தில் மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்காக மறுபடியும் சரி மறுபடியும் போய் யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம், கடன் வாங்காமல் நம்ம கிட்ட இருக்கிற நகையை விற்றே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அதை விற்றோம். ஆனால் இவ்வளோ ரேட் அதிகமாகும் கண்டிப்பாக தெரியல. தெரிஞ்சிருந்தால் நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அப்புறம் பார்த்தா நாங்கள் சேல்ஸ் பண்ண ஒரு 3 மாதத்தில் கிடுகிடுன்னு விலை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே கவலையாக தான் இருந்தது. சரி ஓகே அதை விடுங்க. இப்போ நம்ம எப்படி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் எங்கிட்ட கையில் காசே இல்லை, சுத்தமாக கையில் காசே இல்லை. ஆனால் ஒரு 4 பவுன் நகை வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நகை கடைக்கு போனோம். ஆனால் கையிலிருந்து அங்கே 1 ரூபா கூட நாங்கள் போடல, அதுதான் உண்மை. ஆனால் நகை எடுத்தோம். எவ்வளோ பவுன் எடுத்தோம், எந்த நகையை நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்தோம் அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு விளாக்காக போடுறேன். எத்தனை பவுனில் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் ஒரு தனியாக விளாக்காக போடுறேன். ஆனால் நாங்கள் கையில் காசே இல்லாமல் தான் இந்த நகையை வாங்கினோம். நான் என்னென்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் சைடில் என்னென்ன நகை பார்த்தேன், என்னென்ன டிசைன் பார்த்தேன் அப்படிங்கிறத சைடில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த நகைகள் எல்லாம் தான் நான் பார்த்தேன். எனக்கு இதில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிது. ஆனால் நான் கம்மியான பட்ஜெட்டில் தான் நான் போய் தொலைவினேன். ஓகே, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். எந்தெந்த மாதிரியான வெயிட்டில் நான் தொலைவினேன், எந்தெந்த டிசைன் என்னென்ன வெயிட் அப்படிங்கிறத நம்ம ஒரு விழாக்கில் பார்க்கலாம். இப்போ நான் அந்த நகையை எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது
நான் வாங்கினது வந்து மொத்தமாக 5.5 பவுன் வாங்கினேன். நான் பிளான் பண்ணி போனது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் 5.5 பவுன் வாங்கினேன். 5.5 பவுனுக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 5.5 பவுனுக்கு கரெக்டான கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா 8×32 8×40 44 கிராம் வரணும். ஆனால் நான் வாங்கின மொத்த நகையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 43 கிராம். அதாவது நான் 5.5 பவுனை விட 1 கிராம் கம்மி, 43 கிராமில் நான் மொத்தமாக வாங்கினேன். அந்த 43 கிராமுக்கு சேர்த்து மொத்த அமௌண்ட் வந்து 4,20,000 வந்தது. 4,20,000 வந்து வந்தது. ஓகே, இந்த 4,20,000 நீங்கள் எப்படி வந்து கொடுத்தீங்க? கையில் ₹1 கூட இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதில் தாங்க இருக்குது ட்விஸ்ட்டு. என் வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடி நான் ஒரு மாதமாகவே கூப்பிட்டே இருந்தேன், நகை வாங்க போகலாம், நகை வாங்க போகலாம். கையில் காசே இல்லை, எதுக்கடி கூப்பிட்றேன், எப்படி போய் நகை வாங்குறதுன்னு அவர் ரொம்ப நான் அந்த ஐடியாவெல்லாம் சொன்னேன். ஐடியா சொன்னாலும் இதெல்லாம் ஒத்து வராது, என்ன ஏற்கனவே நீ என்ன எச்சா கடங்கார நகை பார்க்குற, இதெல்லாம் ஒத்து வராதுனாரு. நான் என்னுடைய மைண்ட் செட் என்னென்னா, நம்ம 40 பவுன் நகையை விற்றுட்டோம். அது வந்து பெரிய ஒரு மன கஷ்டமாகவே இருந்துட்டு இருந்தது. ஓகே, ஒரு 5 இந்த மாதிரி ஒரு 4 பவுனாச்சும் போய் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம புதுசாக நகை எடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்துடும். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நகை நம்மளால எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் வீட்டிலே. அதுக்காக நான் கூப்பிட்டேன். அதுவும் மட்டும் இல்லை, என் வீட்டுக்காருக்கும் என் சின்ன பொண்ணுக்கும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். ஒரு சிலருக்கு இந்த ஜாதகத்துலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும். அதுபடி பார்த்தா அவருக்கு வந்து இப்போ மேச ராசி, சனி பயிற்சி நடக்குது 2 பேர்த்துக்குமே. அது சுப செலவு பண்ணுறது நல்லது, இல்லைன்னா பெரிய செலவில் கொண்டு போய் முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தில் சொன்னாங்க. ஓகே, சுப செலவு தானே, எப்போ நகை எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு சுப செலவு தானே, சரி அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நகை எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது சரி, நான் கூப்பிட்டே இந்த அவர்கிட்ட நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா உடனே ஜென்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். சரி, நீ எதாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும், அதில் என்ன ஒரு இது வந்தாலும் அப்படின்னாங்க. ஓகே, நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. கையிலனா ₹1 கூட இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம், தெரிஞ்சவங்க கடை தான். ஆனால் அங்கே வந்து அந்த கடை தம்பி, அந்த கடைக்கார ஓனர் வந்து அங்கே இல்லை. எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் ஆகிறான்னு வைங்களேன். ஆனால் அந்த ஓனர் தம்பி இல்லை. ஆனால் அங்கே பார்த்த நகை டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அவங்ககிட்ட எப்படி கேட்குறது, எங்கள் கையில் காசு இல்லாமல் வந்துருக்கோம் அப்படின்னு எப்படி கேட்குறது, அது தம்பி இருந்துதான் நாங்கள் புரிய வச்சுருப்பேன். ஆனால் தம்பி இல்லை. அதனால நான் எப்போவும் எடுக்கிற ஒரு கடைக்கே போய் நான் அந்த நகை வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். இதை எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண இந்த 43 கிராமுக்கு வந்து ரேட் வந்து மொத்தமாக போடும்பொழுது 4,20,000 எல்லாம் டிஸ்கவுண்டெல்லாம் போக ஒரு 4,20,000 சொன்னாங்க. 4,20,000 நான் எப்படி வந்து கொடுத்தேன் அப்படின்னா, நான் கையில் வந்து எனக்கு ஒரு 1.5 பவுனுக்கு வந்து நான் கழுத்தில் ஒரு செயின், நார்மலாக ஒரு செயின் போட்டிருப்பேன். இது வேறு செயின், இதை விட சன்னமாக ஒரு செயின் போட்டிருப்பேன். அது வந்து 1.5 பவுன். அந்த செயினை வந்து போட்டிருந்தேன். அந்த ஒரு செயின் ஒன்று, அதுக்கப்புறமா ஒரு காப் ஒன்று வச்சுருந்தேன் 1.5 பவுன். இந்த 2 ஐட்டம் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது, வேறு எதுவுமே எங்கிட்ட இல்லை. ஒரு தோடோ எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி பேங்க்கில் தான் இருக்குது. இந்த 2 ஐட்டம் மட்டும் மொத்தமாக 3 பவுன். இந்த 3 பவுனை நம்ம பேங்க்கில் வச்சு கொஞ்சம் நகை எடுக்கலாம். இப்போ 3 பவுனை நீங்கள் இங்கே பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, ஒரு பவுனுக்கு 50,000 தான் இப்போ கொடுக்குறாங்க, எல்லாம் கழிச்சது போக. இந்த செய்கூலி என்னது, ஒரு பவுன் வைக்கிறோன்னா ஒரு கிராம் அளவுக்கு நம்ம கழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பவுன் வைக்கிறீங்கன்னா 10 கிராம் கழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்டான ரேட்டை வந்து ஒரு பவுனுக்கு எவ்வளோ, ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி போடும் பொழுது ஒரு பவுனுக்கு ஒரு 50,000 ரூபா வந்தது. அப்போ இப்போ நம்ம 3 பவுனும் கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறோம்னா 1.5 லட்சம் கிடைக்கும். அந்த 1.5 லட்சத்தில் வந்து நம்ம நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 2 பவுன் கூட எடுக்க முடியாது, கண்டிப்பாக 2 பவுன் கூட பத்தாது. அப்போ ஆனால் நம்ம 4,20,000 நான் நகை எடுத்திருக்கேன். அது எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இப்போ என் கையில் 3 பவுன் இருந்தது இல்லைங்களா, அதையும் அங்கே நான் எவ்வளோ எடுத்தேன், 5.5 பவுன் எடுத்தேன். அதாவது 5.5 பவுனை விட 1 கிராம் மட்டும் கம்மி. அந்த 5.5 பவுன் நகையினே போடுங்க, ரவுண்டாக 5.5 போடுங்க. அந்த 5.5 ப்ளஸ் என்கிட்ட ஒரு 3 பவுன் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 3 பவுனையும் சேர்த்து கரெக்டாக 8.5 பவுன். இந்த 8.5 பவுனை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கும்பொழுது எனக்கு கரெக்டாக 4,20,000 கொடுத்தாங்க. அது எப்படி பாருங்கள், எனக்கு எதுவும் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது வந்து கரெக்டாக நடக்கும்.
ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக தேவை 4,20,000. கரெக்டாக அந்த பேங்க்லேயும் அந்த 4,20,000 தான் கரெக்டாக கொடுத்தாங்க. அதை விட எச்சாவும் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. கொஞ்சம் 4,17,000 இந்த மாதிரி வந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ரவுண்டாக 4,20,000 தர்றேன் அப்படின்னாங்க. அந்த நகை 8.5 பவுன் நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி பணம் ₹1 கூட கொடுக்காம எந்த நகை கடையில் உங்கள் கையில் அந்த புதுசாக எடுத்த நகையை அப்படியே கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது வந்து பொள்ளாச்சியில் ஸ்ரீ கணபதி ஜுவல் சிட்டியில் தான் நான் எடுத்தேன். எப்போவுமே அங்கே தான் நாங்கள் நகை எடுப்போம். அது மட்டும் இல்லை, நான் ஒரு 40 பவுன் நகையை விற்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நகையை சேல்ஸ் பண்ணணும், சேம் இதே கடையில் தான் சேல்ஸ் பண்ணோம். அதனால இந்த அண்ணாவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய பிரியா வில்லா சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த அண்ணா கடையிலேருந்து வீடியோ எடுத்து போட்டது தான். அதனால இந்த அண்ணாவுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால கொடுத்து அனுப்புனாங்க. அப்படியே கொடுத்து அனுப்புனாலும் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, நம்ம ₹1 கூட கொடுக்காம அவங்ககிட்ட இருந்து நம்ம நகையை வாங்கிட்டு போகிறோமே அப்படின்னு கொஞ்சம் மனசாட்சி உறுத்துச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கழுத்தில் ஒரு செயின் போட்டிருந்தாரு. அது வந்து 4.5 பவுன். அதை கழட்டி அவங்க கையில் கொடுத்துட்டு, இது வைங்க, நாங்கள் வந்து பணம் கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு உங்ககிட்ட நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு நாங்கள் அந்த நகையை வந்து வாங்கிட்டு போனோம். அந்த நகையை இப்போ மதியம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மதியத்துக்கு மேலே நாங்கள் கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு நாங்கள் அதை மறுபடியும் அந்த அங்கிருந்த பேங்க்ல இருந்து அந்த கடைக்கு வந்து கோல்டு கடைக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டோம் அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு. கடைக்காரங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டோம். அங்கிருந்து 4,20,000 போட்டு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் வச்சு முடிச்சு அவங்களுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வரைக்குமே அவங்க பொறுமையாக தான் இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் அந்த நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ என்னாச்சுன்னா, இந்த 4,20,000ங்கிறது கடன் தான். ஏன்னா ₹1 கூட நம்ம கையிலேருந்து போடலாம். ஆனால் 3 பவுன் நகையை நம்ம கையிலேருந்து போட்டிருப்போம். 3 பவுன் நகை ப்ளஸ் இப்போ புதுசாக வாங்கின 5.5 பவுன் நகை, மொத்தமாக 8.5 பவுன் நகை வந்து பேங்க்கில் வச்சு தான் இந்த நகையை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நகையை வாங்கினேன் அப்படின்னாலும் கொண்டு வந்து பாப்பாங்க கண்ணில் இதுதான் உனக்காக நான் வாங்கின நகை அப்படின்னு என்னால் காட்ட முடியல. அது வந்து அப்படியே எடுத்து அடுத்த செகண்டே பேங்க்குக்கு இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி என்னென்னா, நமக்கு 5.5 பவுன் நகை வாங்கியிருக்கோம். நகை ரேட் அப்படிங்கிறது ஏறிட்டு தான் போகும் அப்படிங்கிறது நல்லா கண் கூட தெரிஞ்சிருச்சு. ஒரு 2,000 ஏறினாலும் 2,000 மறுபடியும் கம்மியானாலும் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு கொஞ்ச நாளில், அதாவது 1 இயர் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கின ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும். இப்போ 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்தில் எச்சாகிறது கம்மியாகிறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் 1 இயர் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் வந்து இந்த நகையுடைய ரேட் அதிகம்தான் இருக்கும். இப்போ நான் எடுக்கும்பொழுது ரேட் பார்த்தீங்கன்னா 69,800 என்னமோ இருந்தது. அதுக்கப்புறம் 71, 72, 73, 74 அப்படின்னாயி இப்போ மறுபடியும் ஒரு 71, 800, 72 இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. 74 ஆகி மறுபடியும் 72க்கு வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன மன சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா. நீங்கள் நினைக்கலாம் இந்த 4,20,000க்கு வட்டி கட்டணுமே அப்படின்னு. வட்டி மட்டும் நான் கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தேன். 1 இயருக்கு 40,000 ரூபா வட்டி வருது. இப்போ நான் எடுத்ததுக்கப்புறமா 4,000 ரூபா வந்து பவுனுக்கு அதிகமாகிடுச்சு. 74,000 அதிகபட்சமாக தொட்டுச்சு. அப்போ 74,000க்கு வந்திருக்கு அப்படின்னா அப்போ ஒரு பவுனுக்கு 4,000 ரூபா அதிகமாக இருக்குது. நான் வந்து எத்தனை பவுன் எடுத்திருக்கேன்? 5.5 பவுன் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு நம்மளுக்கு அதில் வந்து ஒரு சேவிங்ஸ் கிடைச்சிருக்கு. 20,000 ரூபாய்க்கு மேலே சேவிங்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கும் மறுபடியும் செய்கூலி சாதாரங்களுக்கு போடும்பொழுது 22,000 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மிச்சமாக இருக்குதுன்னு வைங்களேன். இன்னும் ஒரு வேளை அந்த 1 இயர் பீரியடில் இன்னும் அதிகமாக உங்களுக்கு ரேட் அதிகமாகுதுன்னா அது உங்களுக்கு வந்து லாபம் தான். இதில் வந்து நம்ம லாபம் கிடைக்குதா நஷ்டமாகுதா அப்படிங்கிறத தாண்டி நம்ம நகை எடுத்துட்டோம், அது வந்து ஒரு சந்தோஷம்தான். அதுக்கு மேலே இந்த 4,20,000க்கு நம்மளால வட்டி கட்ட முடியணும் அண்டு அசலும் திருப்பி கட்ட முடியணும். இந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண முடியும். அட்லீஸ்ட் வட்டியை வாச்சு கட்டி நம்ம திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கணும்.
இப்போ நான் எப்படி நகை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இது வந்து சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளே எது இல்லை, நகையெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க, நம்பி கொடுக்க மாட்டாங்க, அப்போ நான் என்னங்கக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு 2 பவுன் இருந்தாலும் சரி, ஒரு செயினாச்சும் வச்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு நகை வச்சுருப்பீங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி நகையாச்சும் வச்சுருப்பீங்க. அதை பேங்க்கில் வச்சு அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம நகையாக வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காயினாக கூட வாங்கி வைக்கலாம். ஆனால் வட்டிங்கிற ஒன்று நீங்கள் கட்டுறதுக்கு வந்து நம்மளால முடியணும். அது வந்து கரெக்டாக நீங்கள் கட்டிட்டு வரணும். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் நம்ம இது கட்டி ஆகணும் நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணுவோம். இதுவும் நம்ம சேவ் பண்ணுறக்கூடிய வழிமுறையை தூண்டுறதுக்கான ஒரு வழியை தான் நான் பார்க்குறேன். அதனால இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் நகை சேமிங்க. ஓகே, அடுத்த விழாக்கில் நான் என்ன நகை வாங்கினேன், எந்த நகை செலக்ட் பண்ணேன், அதனுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம பிரியா சரவணா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.